அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு நாங்கள் சொல்வதென்ன. நாங்கள் சொல்வது என்ன என்கிற இந்த தலைப்பு இருக்கிறதே, இது வேறு எந்த அமைப்பும் அல்லது வேறு எந்த இஸ்லாமிய இயக்கமும் பேசாத ஒரு தலைப்பு. இது சுய விளக்கம் கொடுப்பது போல நம்முடைய நிலையை எடுத்து சொல்லக்கூடிய, ஜமாத்தினுடைய நிலையை விவரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படுபவர், அவருக்கு வழங்கப்படக்கூடிய தலைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக நல்ல செய்தி போய் மக்களிடத்திலே சேர்வதை விட அவதூறான பழி சொற்கள் தான் மக்களிடத்திலே மிக வேகமாக போய் சென்று சேர்ந்து விடுகிறது. அந்த வகையில் 25 ஆண்டுகளாக ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத், இந்த அமைப்பு, இந்த ஜமாத்துடைய செய்திகள் திரித்து சொல்லப்படுகிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதனை அது சரியான கோணத்திலே மக்களிடத்திலே போய் சேர விடாமல் வேறு விதமாக நம்முடைய கொள்கையை, நம்முடைய பிரச்சாரத்தை, நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள அதை முன்னிட்டு தான் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் சொல்வது உங்களுடைய நலனுக்கா, உங்களுடைய நன்மைக்கா, அல்லது உங்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக, உங்களிடத்திலே குழப்பத்தை விளைவிப்பதற்காக, உங்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லுகிறோமா என்பதையெல்லாம் சீர்திருத்தி பார்ப்பதற்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலே கேட்டுக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம், இறுதி இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இறுதி இஸ்லாம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழ் பேசக்கூடிய நாம், தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மிடத்திலே இஸ்லாம் சரியான முறையில் என்றைக்கு நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு 50 ஆண்டுகள் தான் சரியான முறையில் இஸ்லாம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதற்கு முன்பாக எல்லாம் முஸ்லிம்கள் வந்து எங்கிருந்தோ வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க குடியேறினவங்க கிடையாது. உங்களுக்கு வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். இங்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் தான் ஒரு காலத்தில் இந்துக்களாக, உயர்ந்த ஜாதியினராக, அல்லது தாழ்த்தப்பட்டவர்களாக, அல்லது நரிந்த பிரிவினர்களாக இருந்து பல்வேறு ஜாதி பிரச்சனைகளில் சிக்குண்டு, ஜாதி கொடுமைகளில் மாட்டி விழித்து அதில் வெளியேறுவதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். எங்க அப்பா பாட்டை யாரோ ஒருத்தர் நினைச்சுங்க இஸ்லாத்துக்கு வந்தார். அதனால நாங்க என்ன செஞ்சு முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர, நாங்கள்லாம் குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. எப்படி நமக்கு இஸ்லாத்துக்கு நாங்க வந்தோம்? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை சேர்ந்த எங்களுடைய மூதாதையர்கள் யாரோ அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஜாதிய கொடுமைகள் வந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய, நல்ல மனிதாபிமானத்தை கற்பிக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு மார்க்கம் இது, அதனால இதுக்கு நாம் போயிடுவோம்னு சொல்லி நம்முடைய மூதாதையர்களை யாரோ ஒருத்தர் முஸ்லீமாக ஆகிறாரு. அதை முன்னிட்டு நம்ம என்ன செய்யறோம், 2 தலைமுறைக்கு முன்னாடியோ அல்லது 3 தலைமுறைக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இன்னைக்கு நாம முஸ்லீமா இருந்துட்டு இருக்கிறோம். சரி, மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாத்தை நாம் எப்படி வழங்கிக்கிட்டோம்? எப்படி நமக்கு இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு என்று கேட்டா, இஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுதிங்க ஒரு 200 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், அல்லது 300 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், அல்லது ஒரு 500 வருஷம் வச்சுக்கலாம். இந்த மண்ணுக்கு வந்து இஸ்லாம் வந்து 500 வருஷம் தான் ஆச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, இங்க இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னங்க? இஸ்லாம்னா என்ன? குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை, இதுதான் இஸ்லாம். இது என்னைக்கு நாமளாக தமிழ் பேசக்கூடிய, தமிழ் அறிந்திருக்கக்கூடிய நாம இந்த இஸ்லாத்தை எப்படி நாம வாசித்து அறியக்கூடிய சூழ்நிலை என்றைக்கு ஏற்பட்டது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் குர்ஆனே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. மறைந்த முஸ்லிம் லீக்குடைய தலைவர் சிராஜுல் மில்லத் என்று சொல்லுவாங்க, அப்துல் சமத் சாப், அவருடைய வாப்பா தான்
அப்துல் ஹமீது பாக்கவி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் முதல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனை மொழிபெயர்த்தார். எப்படிங்க இஸ்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 வருஷம் ஆச்சா? குர்ஆன் இறக்கப்பட்டு 1400 வருஷம் ஆச்சு. இங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த 500 வருஷமாக நமக்கு இஸ்லாம் எப்படி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், இஸ்லாத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் என்று கேட்டா செவி வழி செய்தி தான். யாராவது அஜர்த்து சொல்லுவாரு, இதான் மார்க்கம், இதை நீங்க கடைபிடிங்க என்று சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை மார்க்கமாக கடைபிடிச்சோம். அவர் என்ன சொல்றாரோ அது ஹலால். ஒரு மதகுரு, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதகுரு என்ன செய்வார்? அவரு இது உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாருன்னா உடனே அது ஹலால் நம்ம ஏத்துக்கிடுவோம். ஒரு மதகுரு அல்லது ஒரு இஸ்லாமிய அஜரத் என்ன செய்யறாரு சொன்னா இது ஹராம்னு சொன்னாரு வச்சுக்கலாம், நாம ஏத்துக்கிடுவோம். ஏன்? மதத்தை அறிந்தவர், மார்க்கத்தை புரிந்தவர் சொல்றாரு, நம்ம ஏத்துக்கிறோம்னு ஏத்துக்கிட்டோம். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தமிழக மண்ணில். இன்னைக்கு நாம 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் என்ன கேள்வி கேட்டாங்க? நமக்கு எப்படி கேள்வி கேட்டாங்க? அப்பா, நாங்க காலங்காலமா 100 வருஷமா 200 வருஷமா 300 வருஷமா எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வந்த விஷயத்தை போய் நீ இல்லைன்னு சொல்லி சொல்றியப்பா, குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லி சொல்றியப்பா, ஹதீஸ் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்றியப்பா, அப்ப எங்க மூதாதையர்கள் எல்லாம் முட்டாளா, மார்க்க அறியாதவங்களா, அவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாதா? இப்படின்னு வாதத்தை தூக்கி போட்டாங்க. இந்த தமிழகத்துல இன்றைக்கு மார்க்கத்துக்கு எதிரான பல விஷயங்கள் மார்க்கத்தின் பெயரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அறியாமைதான் காரணம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எதுக்கு காரணம்? அறியாம தான் காரணம். முதல்ல குர்ஆனை அரபி மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனை தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒருவர், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்றைக்கு வாசித்து பார்க்கிறாரு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் லேசா என்ன செய்யுது? அல்ஹம்து சூராக்கு தான் அர்த்தம், குலு வல்லா சூராக்கு தான் அர்த்தம், இந்த அத்தியாயத்துக்கு தான் பொருள், இந்த அத்தியாயத்துடைய பொருள் விளங்குறதுக்கு இந்த 50 வருஷம் தான். புரிஞ்சுங்களா? இந்த 50 வருஷத்துல ஒரு 25 வருஷம் கூட என்ன செய்யல, அவங்க முழுசா இஸ்லாத்தை தெளிவாக என்ன செய்யல, தூய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தப்படல, மக்களுக்கு எடுத்து கொடுக்கல. இன்றைக்கு தூய இஸ்லாம் எடுத்து சொல்லப்படுது என்று கேட்டால் குர்ஆன் சுன்னத்து தான் நமக்கு இஸ்லாம். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு பேர் தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் எடுத்து சொன்ன அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கைக்கு பேர் தான் இஸ்லாம் என்கிற செய்தியெல்லாம் ரொம்ப லேட்டா தௌஹீது பிரச்சாரங்களுக்கு பிறகுதான், ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு பிறகுதான் மக்களுக்கு இடத்துல போய் சேர்ந்துச்சு. அப்போ என்ன கேள்வி கேட்டாங்க? அப்ப காலங்காலமா எங்க வாப்பா அம்மா கடைபிடிக்கிறதெல்லாம், எங்க பெரியவங்க எல்லாம் கடைபிடிச்சதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்ட வாதத்துல நியாயம் இருக்கா? பசை இருக்குதா? உண்மை இருக்குதா? ஆனா குர்ஆனை மொழிபெயர்த்ததா இந்த 50 வருஷம் தான் ஆச்சு. தமிழுக்கு தமிழ் மொழியில குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு 50 வருஷம் தான் ஆச்சுங்க போது காலங்காலமா நம்மால எதை கடைபிடிச்சிருப்பான் இஸ்லாம்? யார் எதை சொன்னாலும் அதை இஸ்லாமாக கடைபிடித்தார்கள். எப்படி? இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை எதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறதோ, எதுக்காக வேண்டி இஸ்லாம் உலகத்தில் போதிக்கப்பட்டதோ, இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தம் எதுவோ அதையே சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் நம்முடைய முன்னோர்களால் நமக்கு முன்வைக்கப்பட்டது. இஸ்லாம் ஏகத்துவத்தை போதிக்கிறது. ஏகத்துவம்னா என்னங்க? ஏகமா கத்துவோங்கிற அர்த்தம் அல்ல. ஏகத்துவம்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்துக்கெல்லாம் இறைவன் ஒருவன் தான். அதத்தான் உலகத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருவன் தான் கடவுள் என்கிற கொள்கைக்கு பேர் தான் ஏகத்துவம். யாருக்கு? சர்வதேசம் எல்லா உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயம் அத்தனை பேருக்கும் கடவுள் ஒருவர் தான். மொத்த உலகத்திலே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுக்கும் இறைவன் ஒருவன் தான். எல்லா நட்சத்திரங்களுக்கும் இறைவன் ஒருவன் தான். அப்படின்னு எல்லோருக்கும் ஒருவன் தான் இறைவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்வார்களே, அந்த தத்துவம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பாட்டில் கூட பாடுவாங்க, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வரியில் என்ன செய்வாங்க? சொல்லி போட்டு அடுத்து என்ன செய்வாங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இதய தெய்வம் அண்ணான்றுவாங்க. ஏற்கனவே உலகத்துக்கே ஒரே இறைவன் என்று சொல்லி முடிச்ச பிறகு மூணாவது வரியில இதய தெய்வம் அண்ணா என்று சொல்லி அவரையும் தெய்வமாக்கிடுவாங்க. அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர இஸ்லாம் சொல்லல, உண்மையா நிக்குது. அதுல உண்மையாக ஏகத்துவத்தில் எப்படி நிக்குது என்று கேட்டா, உலகத்துக்கு இறைவன் ஒருவன் தான், பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் தான், அவன் தான் சூரியனை படைத்தான். பால்வெளியில் நீந்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சூரிய குடும்பங்களையும் எவன் படைத்தானோ அவன் தான் உங்களை படைத்தான். காற்றை படைத்தான், மண்ணை படைத்தான், எல்லாவற்றினுடைய நாயகன் அவன்தான், நிர்வாகி அவன்தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு பேரு ஏகத்துவம். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளம் ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்படி சொன்ன அது இறைவனுடைய ஏற்பாடு. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு துன்பம் ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது, நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற்றவராக மாறுகிறீர்கள் என்று சொன்னால் அது இறைவன் கொடுத்தது. நீங்கள் எல்லா விதமான உடல் ஆரோக்கியம் இருந்தும் கூட குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது இறைவனால் மறுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் விரும்புகிறது போது கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இப்படி எல்லாம் நம்ம நம்பணும். எல்லா அதிகாரமும் இறைவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவன் தான் உலகத்தை படைத்தான், அவன் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொள்கைக்கு பெயர் தான், அந்த கோட்பாட்டுக்கு பெயர் தான் ஏகத்துவம் என்பது, ஓரிரை கொள்கை என்பது. புரிஞ்சுங்களா? ஆனா என்னாச்சு, இந்த கொள்கையை சொன்னதுக்காகத்தான் நபிகள் நாயகம் 23 ஆண்டு காலம் வறுத்தெடுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சொந்த நாட்டை விட்டு அந்நிய வேறு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தோழர்கள் எல்லாம் அணிவகுத்து களத்தில் இருக்க வேண்டிய சூழல் எதனால் ஏற்பட்டது? போரை சந்திக்க வேண்டிய நிலை எதனால் ஏற்பட்டது? இந்த ஏகத்துவத்தை கருத்தை சொன்ன காரணத்தினால்,
எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள், என்னுடைய நாட்டுக்கு ஒரு கடவுள், உன்னுடைய நாட்டுக்கு ஒரு கடவுள், என்னுடைய பாஷை பேசக்கூடிய ஒரு கடவுள், உன்னுடைய பாஷை பேசக்கூடிய ஒரு கடவுள், என் குடும்பத்துக்கு ஒரு கடவுள், உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு கடவுள், ஒரே குடும்பத்துக்குள்ள அத்தாவுக்கு ஒரு கடவுள், மகனுக்கு ஒரு கடவுள். அதிலே குலதெய்வம் வேறு. ஏராளமான கடவுள்களை மனிதர்கள் கற்பிக்க ஆரம்பித்தார்கள். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் இவற்றையெல்லாம் தவறு என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் தெருவுக்கு தெருவு கடவுள் கிடையாது, வீட்டுக்கு வீட்டுக்கு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு நாட்டுக்கு கடவுள் கிடையாது. பிரபஞ்சத்துக்கு இறைவன் ஒருவன் தான், கடவுள் ஒருவன் தான் என்ற கொள்கையினை நபிகள் நாயகம் உலகத்துக்கு எடுத்து வைத்தார்கள். இதுக்கு பேர் தான் ஏகத்துவம். அப்போ கடவுளுடைய ஸ்தானம் வேற யாருக்கு கிடையாது, அவனுடைய அந்தஸ்துல யாருமே கொண்டு வைக்க முடியாது. கடவுள் தான், யாரும் கடவுளுடைய அந்தஸ்தை பெற முடியாது. என்னதான் தவம் செய்தாலும் சரி, என்னதான் உருண்டு பிறண்டாலும் சரி, என்னதான் வணக்க வழிபாடு செஞ்சாலும் சரி, அவர் வாழ்நாளே அர்ப்பணிச்சு தியாகம் பண்ணாலும் சரி, ஒருவர் கடவுளுடைய அந்தஸ்தையோ அந்த தெய்வீக தன்மையை அடைய முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய அழுத்தமான நிலைப்பாடு. இதான் உண்மை. ஆனா என்ன பண்ணிவிட்டானுங்க, இந்த கொள்கையெல்லாம் மூடி மறைச்சு விட்டு நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, கடவுள் அந்த மாதிரி தன்மை, கடவுளுடைய சக்தி இறந்து போன பெரியவங்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு தர்கா எல்லாம் அங்கங்க கட்டி வச்சிருக்காங்க. என்ன காரணங்க, ஏறுவாடி தர்கா, நாகூர் தர்கா, பொட்டல்புதூர் தர்கா, இன்னும் எத்தனை தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழி காட்ட சொல்லி கேட்டு வருவோம். இந்த பாட்டுல எப்படி வந்துச்சு, லிஸ்ட் போடுவார் ஆளு. எங்க மெட்ராஸ்ல இது ஒவ்வொரு இருக்கக்கூடிய தர்கா, நம்ம மக்கா மஸ்ஜித் பக்கத்திலேயே, எங்க மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில நடு ரோட்ல அடிச்சு இது அங்க ஒரு கடவுள் உட்காந்துக்கிறார். கடவுள் உட்கார்ல படுத்திருக்கிறார். புரிஞ்சுல, அப்படி படுக்க வச்சு சமாதியான இறந்து போன பெரியவங்களை எல்லாம் தெய்வீக தன்மை உள்ளவர்கள், அவர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சனால தமிழ்நாட்டுல நம்ம உலகத்தை எல்லாம் எடுக்க வேணாங்க. ஏன்னா இந்த மூட பழக்கம், இந்த கொள்கையில் அதிகமா சிக்கி இருக்கக்கூடிய நம்ம மட்டும் எடுத்துக்கோ. இப்போ தர்காக்கள் பெருத்து போயிருக்கு. தர்கானா என்ன தெரியுதா உங்களுக்கு, சமாதி. சின்ன சமாதி, அதே சிலுவையை தூக்கி வச்சீங்கன்னு சொன்னா கல்லறைன்னு சொல்லுவீங்க, கிறிஸ்துவர்களுடைய சமாதின்னு சொல்லுவீங்க. அதே இத ஒரு பச்சை துணியை பொத்து வச்சுட்டா, ஒரு மல்லிகைப்பூ தூக்கி மேல போட்டு வச்சுட்டா, அதையே என்ன செய்து பள்ளியாசல் மாதிரி மணாராவை கட்டி வச்சுட்டா இஸ்லாமிய கலர் அடிச்சு விட்டுருவாங்க. தர்கா இங்க யார் இருக்காரு, இங்க மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் காரி அல் பாரி, அவர் என்ன செஞ்சுக்காரு, அல்லாமா குத்திஷ சிறுகு தாமத் பரகாத்துகு அப்படி அடங்கி இருக்கிறாரு என்று ஒரு வால் போஸ்ட் எழுதி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஆளு யாரு, எந்த ஊருக்காரரு, அவர் முஸ்லிமா தான் வாழ்ந்தாரா, இஸ்லாத்தை கடைபிடிச்சாரா, மனிதநேயம் உள்ளவராக இருந்தாரா, மனைவி மக்களை காப்பாற்றுறவாக இருந்தாரா, இல்ல மெண்டலா இருந்தாரா, எதுவுமே தெரியாது. எவனாவது போர்டு ஒன்று எழுதி வச்சுட்டா போதும், இன்னாருடைய பேர் இன்னாரு, இன்னாரு மகான் அவரு, அவர் உங்களுக்கு அருள்பாலிப்பாரு என்று எழுதி வச்சுட்டா உடனே நம்மால் நம்பிடுறான். நம்பி எங்க போய் நிக்கிறான், அடே கடவுள் தான் எல்லா சக்தி உள்ளவரு, கொடுப்பவன் அவன் தான், மறுப்பவன் அவன் தான், வாழ்க்கை வளத்தை வழங்குபவன் அவன் தான், உங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படுத்தவன் அவன் தான், குழந்தை பாக்கியத்தை தருபவன் அவன் தான், பாக்கியம் இல்லாமல் ஆக்குவன் அவன் தான், சகல அதிகாரம் அவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஒருபோதும் இறைவனுக்கு நிகராக யாரும் நிகராக ஆக இயலாது. அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனும் யாரையும் என்று யாருக்கும் பிறந்தவனும் அல்ல. அவனுக்கு உறக்கம் இல்லை, அவனுக்கு சிறு தூக்கம் ஏற்படாது, அவனுக்கு பெரிய தூக்கம் ஏற்படாது, அவன் உறங்க மாட்டான், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள் அவனுக்கு ஏற்படாது. இப்படி விரிவாக கடவுள் கொள்கை சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்திலே இறைவனுக்கு வேறு எந்த சமயமும் சொல்லாத ஒரு கடவுள் கொள்கையை இந்த இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. கடவுள் தூங்க மாட்டார், அவருக்காக மணி அடிச்சு யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சாப்பாடு கொடுக்கிற இடத்துல இருக்கணுமே தவிர நீங்க சாப்பாடு கொடுத்தா அதை வாங்கி திங்கிற இடத்துல கடவுள் இருக்கக்கூடாது. நீ வாழைப்பழத்தையும் நீ தேங்காயும் அது இந்து சமுதாயத்தில் கொடுப்பாங்கன்னு வைங்களேன், முஸ்லிம் சமுதாயத்துல நீ கொடுக்கிற நேர்ச்சை, நீ கொடுக்கக்கூடிய பூந்தி இதுக்காக வேண்டி கடவுளுக்கு போய் சேருமா? சாமிக்கு போய் சேராது, ஆசாமிக்கு தான் போய் சேரும். புரிஞ்சுங்களா? சாமிக்கு எந்த பூந்தியும் போய் சேர்றது இல்ல, எந்த தேங்காயும் போய் சேர்றது இல்ல, சாமி பெயரால ஆசாமி தின்பான். புரிஞ்சுங்களா? கடவுள் உணவளிப்பவராக இருப்பாரே தவிர நீ கொடுக்கக்கூடிய உணவை உண்பக்கூடிய நிலையில் கடவுள் இல்லை. இப்படி எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கடவுளை யாரு மனுஷனை கடவுளாக்காத, உயிரோடு இருக்கிற மனுஷனை கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துட்டான்னு சொன்ன அவனை கடவுள் தன்மை உள்ளவன் சொல்லிடுறது. கொஞ்சம் டிஃபரெண்ட்,
கொஞ்சம் புத்திசாலியா இருந்தாரு சொன்னா அவர் அப்படியே நினைச்சாரு, வானத்திலிருந்து செய்தி வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்தாருன்னு வைங்களேன். ஐயோ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு நினைச்சிருது. அவரு முஸ்லிம்களாக இருந்தா ஒரு பச்சை தலப்பா கட்டிட்டா போதும், போய் காலில் விழுந்துருவாங்க. இதே வேற சமுதாயத்தை சேர்ந்த வேற கலரு, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவரும் இன்னொரு கலரு. அப்ப அது ஏமாந்து போயிடுறாங்களா? இப்படி ஏமாத்தினானுங்க. நம்ம மூதாதையரா இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? மார்க்கத்துடைய பெயரால சுரண்டக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க? இறந்து போன மகான்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட போய் துஆ செய்யுங்க. அவ குழந்தை இல்லையா, ஒற்றற்புதூர் அம்மாவுக்கு நேர்ந்துக்கிடுங்க, ஆத்தங்கர அம்மாவுக்கு நேர்ந்துக்கிடுங்க, ஏர்வாடி அம்மா ஏர்வாடிக்கு போறதாக நேர்ச்சை பண்ணிக்கிடுங்க, நாகூருக்கு போறதா நேர்ச்சை பண்ணிக்கங்கன்னு சொல்லி 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 என்ன வரைக்கும் எங்க குடும்பத்துல பாருங்களேன், நாகூர் பிச்சை தான் அதிகமான பேரு. பல பேருக்கு பேரு என்ன பேர்றா? நாகூர் பிச்சை. இவன் பேரு ஏர்வாடி பிச்சை. இப்ப பிச்சைக்கு ஏராளமான பிச்சை இந்த சமுதாயத்தில் ஏன் இருக்குது? நாகூர் மீரான். இன்னும் ஏராளமான பேர் என்ன? சாவுல் அமீது. ஒரு ஏரியால 5000 முஸ்லீம் இருக்கான்னு சொன்னா 4090 பேர் சாவுல் அமீதா தான் இருக்கேன். எப்படி பேர் வந்துச்சு? இப்படி போதிச்சது. எப்படி போதிச்சது? அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, அவர் உங்களை அருள் பாரிப்பாரு, அவர் உங்களுக்கு தெய்வீக தன்மை இருக்கிறவரு. அவர் செத்துட்டாரு நினைக்காத, உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வேண்டிய நாகூர்ல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காகத்தான் இந்த ஏர்வாடியில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்துல் ஹக்கீம் இருக்கிறாரு. அப்துல் ஹக்கீம் MBBS நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு மனநோய் சரியில்லையா, பைத்தியம் பிடிச்சிருச்சா, மென்டல் ஆயிட்டீங்களா, அவர்கிட்ட போனீங்கன்னா அங்க ஆபரேஷன் பண்ணுவாராம். யாரு? ஏர்வாடியில படுக்க வச்சிருது. ஒரு நாள் ஆபரேஷன் தியேட்டரே தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. டாக்டர் பிழைச்சாரா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் ஆன செய்தி என்ன செஞ்சலாமா, படிச்சமா இல்லையே. அப்ப இறந்து போன மகானோட பேரால சுரண்டி திங்கிறவங்க, மக்களை சுரண்டி திங்கிறவனுக்கு பல வழி இருக்குது. ரொம்ப ஷார்ட்டான வழி ரெண்டு, ஒன்னு அரசியல், இன்னொன்னு ஆன்மீகம். புரிஞ்சுங்களா? அதுல ஆன்மீகத்தை கையில பிடிச்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் ஏர்வாடி, நாகூர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏராளமான தர்காக்களை சமாதியை உருவாக்கி விட்டு அவங்கள கையேந்த வச்சாங்க. அப்படி இருந்துச்சா? இப்ப நாம போய் தர்காவுக்கு எதிராக பேசுறோம். என்ன பேசுறோம்? ஏப்பா தர்கா வழிபாடு இஸ்லாத்துக்கு எதிரான ஒண்ணுப்பா. மனுஷன் தான். அவன் உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு என்ன சக்தி இருந்துச்சு, அந்த சக்தி தான் இறந்த பிறகும். மனுஷன் உயிரோடு இருக்கும் போது என்ன, இப்ப பின்னாடி யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுமா? திரும்பி பார்த்தாதான் தெரியும். திரும்பி பார்த்தாதான் பின்னாடி என்ன, எனக்கு பின்னாடி எனக்கு உட்கார்ந்து இருக்கிறவரு எனக்கு கத்தி வச்சு குத்துனா கூட எனக்கு தெரியாது. குத்துன பிறகுதான் கத்துவேன் நான். புரிஞ்சுங்களா? அப்ப எனக்கு என்னன்னு தெரியாது. இதை நான் செத்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு நீங்க பெரிய மரியாதையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன கண்ணியமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உடனே எனக்கு எல்லாமே உலகத்துல எல்லாருக்கும் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் பூரா தெரிஞ்சிருமா, மண்ணுக்கு மேல நடக்கிற விஷயம் பூரா தெரிஞ்சிருமா. ஆனா உயிரோட இருக்கிற காலத்திலேயே முதுகுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் தெரியல எனக்கு, அது விளங்கலையே எனக்கு. அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்காம சரி சொன்ன, இறந்து போன மகான்கள் பெரியார்கள் நீங்க இந்த துவா செஞ்சீங்கன்னு சொன்ன, பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்ன, அவர்கிட்ட நீங்க வேண்டுனீங்கன்னு சொன்ன, அவருக்காண்டி நீங்க நேர்ச்சை பண்ணீங்கன்னு சொன்ன, அவருக்காண்டி நீங்க முடி இறக்குனீங்கன்னு சொன்ன, அவருக்காக நீங்க வெள்ளி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்ன, அவருக்காண்டி நீங்க தங்கம் கொடுக்கறேன்னு சொன்ன, உங்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பாரு, ரஹமத்து செய்வாரு, பரக்கத்து செய்வாரு அப்படின்னு சொல்லி கதை கட்டி விட்டான். இதை நம்ம எதிர்த்தோம். இதை நம்ம சொன்ன மக்களுக்கு விளக்கி கொடுத்தோம். மக்களே உஷாராக இருந்துக்கிடுங்க. எந்த அறியாமை காலத்தில் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் தெய்வமாக நினைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை தகர்ப்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள். அதை தகர்ப்பதற்காக பாடுபட்டாங்க. அதுக்காக தான் உயிரை சகோதரர்கள் ஏராளமான தோழர்கள் உயிரை விட்டாங்க. அந்த கொள்கை தான் இன்றைக்கு திரும்ப சொல்லப்படுகிறது. நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்க சொன்னா, ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இறைவனுக்குள்ள தன்மை வேறு யாருக்கும் வராது, தெய்வீக தன்மை மனிதனுக்கு ஏற்படாது. அவன் உயிரோடு இருந்தாலும் ஏற்படாது, இறந்த பிறகும் ஏற்படாது. அதனால இந்த தர்கா கலாச்சாரம் என்பது இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரம். தர்கா வழிபாடு என்பது, சமாதி வழிபாடு என்பது இஸ்லாத்துக்கு எதிரான கோட்பாடு, கொள்கை என்று நம்ம மக்களுக்கு நாம் விளக்கி கொடுத்தோம். உடனே ஆரம்பிச்சான், பூரா உண்டியல் நிரம்புறது குறைஞ்சிச்சு. அது வரைக்கும் உண்டியல் நிறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சாரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே உண்டியல் டவுன் ஆக ஆரம்பிச்சு. அங்க வெள்ளி வர்றது குறைஞ்சு போச்சு, தங்கம் வர்றது குறைஞ்சு போச்சு. யார் இருக்கா கடைசியில? அதை நம்பி ஒண்டி அதிலேயே கடந்து கிடக்கக்கூடிய அந்த தர்கா பரிபாலன சபை நிர்வாகிகள் யார் இருக்கானோ அவனும் அவங்க சொந்தக்காரன் மட்டும் தான் தர்கால உட்காந்துருக்கான. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதை விட்டுட்டா யாரு? ஒரு சில பேர் இருக்கிறான், அதையே அண்டி அவதை வச்சு பாத்தியா ஓதி அதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய மௌலவி என்ற பெயர்ல, ஆலிம் என்ற பெயர்ல நடமாடக்கூடிய சில பேர் தர்கா கலாச்சாரத்தை வக்காலத்து வாங்குறதுக்கு அதை வச்சு 500 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு 1000 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு சோறு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், சுகமா வாரத்துக்கு விதவிதமான சோறு திங்கலாம். இப்படி நினைக்கக்கூடிய
நாக்கில எச்சி ஊறக்கூடிய பார்ட்டி இவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு தர்கா கலாச்சாரத்துக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சொல்லுது? உங்கள் மண்ணறைகளை உயர்த்தி கட்டாதீர்கள். என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆளை அடக்கம் செஞ்ச பிறகு அவருக்கு நல்லா மண்ணை உயர்த்தி அதுல நல்லா என்ன செய்து பூசி அதுல மண்ணை வச்சு தேய்ச்சி அல்லது காரை வச்சு தேய்ச்சி அல்லது சிமெண்ட் வச்சு தேய்ச்சி உயர்த்தி கட்டாதீர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். உயர்த்தி கட்டாதீங்க, உங்களுடைய மண்ணறைகளை உயர்த்தி கட்டாதீர்கள். நபிகள் நாயகம் அந்த காலத்திலேயே தடை செய்தார்கள். நபிகள் நாயகத்துடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய மருமகனாக இருந்த அலி இப்னு அபீ தாலிபை அனுப்பி வைத்து அவர்கள் சொன்னார்கள், அலியே இந்த மதீனா நகருக்குள்ளே செல்லுங்கள், எங்கெல்லாம் கபறுகள் அதாவது மண்ணறைகள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ சமாதிகள் கட்டிடத்தால் கட்டி உயர்த்தி பொருத்தப்பட்டிருக்கிறதோ அவற்றை உடைத்து விட்டு வாருங்கள் என்று தன்னுடைய மருமகனை அனுப்பி வைத்தார்கள். மருமகன் சென்றார், அலி இப்னு அபீ தாலிப் சென்று அவற்றை எல்லாம் தகர்த்து விட்டு வந்தார். ஆனால் அந்த அலியினுடைய வம்சாவளியினர் என்று சொல்லக்கூடிய ஷியா பிரிவினர் என்ன செய்தார்கள்? அவர்கள் தான் தர்கா வழிபாட்டை இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நாங்கள் நபியினுடைய சுன்னத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு கற்பித்துக் கொடுத்தார்கள். இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை முகலாய மன்னர்கள் ஏராளமானவர் யாரு என்று கேட்டால் ஷியாக்கள், ஷியாயிசத்தை சேர்ந்தவர்கள், ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள். இந்த ஷியா கொள்கை என்னன்னு சொன்னா நபிகள் நாயகத்துக்கு பிறகு அரசியல் தலைவராக ஆட்சி தலைவராக வர வேண்டியவர் அபூபக்கர் தான். அபூபக்கர் தான் வர சொல்லி நபிகள் நாயகம் சூசகமாக சொன்னாங்க. மக்களாலும் அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனால் அந்த தேர்ந்தெடுப்பை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கொள்கையில் இருந்தவர்கள் ஷியாக்கள். ஷியாவில் யாருன்னு சொன்னா அலியுடைய ஆதரவாளர்கள். அவங்க அந்த கடுப்புல அலி ஆட்சிக்கு வராம அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தாருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள், ஏராளமான குழப்பங்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் ஈரானிலே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஷியா இனத்தை சார்ந்தவர்கள். இங்கே கூட முஹர்ரம் மாதத்திலே ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நெஞ்சிலே அடித்துக் கொண்டு அழக்கூடிய, நெஞ்சிலே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய உருது பாடல்களை பாடிக்கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் சென்னையில் கூட பார்த்திருப்பீர்கள். அந்த கூட்டம் தான். அவங்களுக்கு எதிராக நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அபூபக்கர் கண்ணியமானவர், நபிகள் நாயகத்துடைய அந்த பிரார்த்தனைக்கு ஆளானவர், சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட 10 பேரில் அவரும் ஒருவர் என்றெல்லாம் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அலியையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய பார்ட்டிக்கு பேர் தான். அப்படித்தான் சுன்னத் ஜமாத்தை ஆரம்பிச்சு. சுன்னத் ஜமாத்துங்கிறது எப்படி ஆரம்பிக்குதுங்க? ஷியா ஈசத்துக்கு எதிராக, ஷியா கொள்கைக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதா சுன்னத்துங்கிறது, சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை. ஆனா ஒரு பெரிய மாபாதகம் என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், அத்தனை ஷியா கொள்கையும் இன்றைக்கு சுன்னத் ஜமாத்துக்குள்ளே இருக்கிறது. தர்கா வழிபாடு, சமாதி வழிபாடு, அது அவர்களுடைய கொள்கை. அது அப்படியே யோசிச்சுக்கிட்டு நினைக்கிறான், சுன்னத் ஜமாத்தை காப்பாத்துறேன், இஸ்லாத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்றானே. எந்த கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு தெய்வீக தன்மை ஏற்பட்டு விடுகிறது என்ற கொள்கை யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. அந்த கொள்கை தான் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். நாகூர் ஆண்டவரா? ஆண்டவர் என்னைக்கா மாறினாரு? இந்த வகையில் ஆண்டவராக ஆனார் அவரு. ஆனா மனுஷன் தானையா, ஒரு அரசர். அவரு அரசராக இருந்தவர் சொல்ல போனா கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்கல. அவருக்கு குழந்தையே பிறக்காம அவரு இந்த லோல் போட்டு சுத்திட்டு இருந்தவர். தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு அவருக்கு பெரிய காலம், ரொம்ப காலமா வருத்தம். யாருக்கு? நீ யாரு சாவுல் அமீது பாஷா குழந்தை விடுன்னு கேட்கறியோ, அந்த சாவுல் அமீது பாஷாவுக்கே கடைசி வரைக்கும் குழந்தையே இருக்கல. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு மனிதன் என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ, மனிதனுக்கு இறைவனால் என்னென்ன சோதனைகள் வைக்கப்படுமோ எல்லா சோதனையும் சந்திச்சு வாழ்ந்த சராசரி மனிதர் தான் சாவுல் அமீது பாதுஷா. அவருக்கு இவர் தெய்வீக தன்மை கற்பிச்சு விட்டானா இல்லையா? எப்படி? அலி இன்னும் மூத்தாகல,
அலி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் வானத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் கியாமத் நாள்ல யுக முடிவு நாளுடைய இறுதியில அவர் இறங்கி வருவார் என்று ஷியாக்கள் சொல்றாரு. அதே தான் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். என்னண்டு சாவுல் அமீது பாஷா இன்னும் வானத்துக்கு போகல, ஆலமுல் பர்சகுக்கு போகல, அவர் நினைச்சாரு மண்ணுக்குள்ள இருக்கிறாரு. சரிப்பா, மண்ணுக்குள்ள உயிரோடு இருக்காருன்னு சொன்னா ஏப்பா அவர் உயிரோடு இருக்கிற மனுஷனை மண்ணுக்குள்ள வச்சு புதைச்ச? இது அநியாயம் இல்லையா? உயிரோடு இருக்கிற மனுஷனை மண்ணுக்குள்ள வச்சு புதைக்கலாமா? தப்பு இல்லையா இது? ஏன்டா அது புதைச்ச? அப்ப அதுக்கும் பதில் இல்ல. உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அருள் பாலிக்கிறாருன்னு சொன்னா உயிரோடு இருக்கிற மனுஷனை எப்படி மண்ணுக்குள்ள வச்சு புதைக்க முடியும்? அவர் வெளியில இல்ல நடமாட விட்டுருக்கணும், வெளியில தூக்கி வச்சு கண்ணாடி புட்டிக்குள்ள வச்சிருக்கணும். அப்ப அதுக்கும் பதில் இல்ல, எதுக்கும் பதில் இல்ல. அப்ப சியாயிசத்தை அப்படியே காப்பி அடிச்சுட்டு அதை இஸ்லாத்துல செவிவழி செய்தியாக இந்த பாமர மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால இங்க ஏராளமான சாவுல் அமீது பாஷா, ஏராளமான நாகூர் பிச்சை, ஏராளமான ஏர்வாடி பிச்சை. ஏன் நாகூருங்கிறது ஊரு, ஏர்வாடிங்கிறது ஒரு அமெரிக்கா பிச்சைன்னு வச்சுக்க வேண்டியதானே? ஏன் ஹாங்காங் பிச்சைன்னு வச்சுக்க வேண்டியதானே? தாய்லாந்து பிச்சைன்னு வைக்க வேண்டியதானே? எல்லாம் நாடு தானையா, எல்லாம் ஊர் தானே. அப்ப என்ன அர்த்தம் சொல்றான்? இந்த குழந்தை கிடைத்ததே நாகூரில் அடைக்கப்பட்டிருக்கிற சாவுல் அமீது பாஷா கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய இணை வைப்பு பாத்தீங்களா? கடவுள் தான் குழந்தையை கொடுக்கிறார் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது என்று சொன்னால் அது இறைவனால் வழங்கப்பட்ட அருட்கொடை என்கிற அடிப்படை சித்தாந்தத்தை தூக்கி குழிக்குள்ள போட்டு புதைச்சு விட்டு என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க? உங்க குழந்தைக்கு நாவூர் பிச்சைன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னண்டு நாவூர் தான் கொடுத்தாரு, அவரு தான் கொடுத்தாரு. ரொம்ப தப்பான கருத்தா இல்லையா இது? ஏர்வாடிக்காரர் தான் ஏர்வாடி பிச்சை இப்படி நினைச்சது. அவர் கொடுத்த பிச்சை இவர் கொடுத்த பிச்சைன்னு சொல்லி பிச்சையா ஆக்கி வச்சுதான் இன்னும் பிச்சை எடுத்துட்டே இருக்கான் அவன். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை நேமத்துள்ளாண்டோ ரஹமத்துள்ளாண்டோ இப்படி பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையா? அப்படி அதிகமா காணல. எவனை கேட்டாலும் சாவுல மீனுங்கிறான். ஒரு ஏரியால போய் விட்டா 50 சாவுல மீது. எந்த சாவுலு? ஏதோ ஒரு சாவுல சேர்த்து சொல்றேன். காணாமுனா சாவுலு, கீனாமுனா சாவுலு, ஏனாமுனா சாவுலு. ஏன் ஏகப்பட்ட சாவுல இருந்தா எப்படிதான் சாவுல கண்டுபிடிக்கிறது? ஏகப்பட்ட சாவுல மீதுகள் வந்து என்ன இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி இணை வைக்கக்கூடிய கருத்துக்கள் கூட பூத்தி வச்சிருந்தாங்க. அப்போ இறந்தவர்களை சமமாக மண்ணுக்கு மேல மண்ணுல போட்டு புதைச்சு சமமா மண்ணு போடணுமே தவிர உயர்த்த கூடாது, கட்டிடம் கட்டக்கூடாது, அதை வழிபடக்கூடிய வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடாது, அதில் விளக்கேற்றக்கூடாது, அங்கு தொழக்கூடாது என்றெல்லாம் 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் அடிப்படை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மூதாதைகள் சொன்னாங்களாம். நாங்க அன்னைக்கு மௌலுதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம். மௌலுதுனா இந்த ரபியில இந்த மாசத்துல நபிகள் நாயகம் பிறந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷம் வரக்கூடிய ஜதுபா வரக்கூடிய சில பேர் என்ன செய்வாங்க, பாட்டு பாடுவாங்க. நபிகள் நாயகம் வந்து தான் பிறந்ததுக்காண்டி பாட்டு பாட சொல்லி எனக்காக சொல்லிக்கிறாங்களா? நான் பிறந்துட்டேன், அது உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான செய்தி, எனக்காக வேண்டி நான் பிறந்த மாசம் வந்துட்டா நீங்க எல்லாம் பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? பாட்டு நீங்க அரபியில ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடலாம்? சிவான மௌலுது பாடுங்க, நல்லா இருக்கும். என்ன மெட்ல பாடலாம்? லேலாக்குள் லேலா பாட்டு மெட்ல போட்டா நல்லா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுங்களா? பாடுறான் நம்மாலு பள்ளியாசல் உட்காந்து பாடுறான். எப்படி பாடுறான்? இந்த ரபியுல் மாசத்துல வந்துட்டா சோலை பாட்டுல இருந்து எடுத்து மெட்ட எடுத்து படிக்கிறான். எப்படி? ஒப்புன் நபி அலல் இன்சானி முஃப்தரமு வா ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி மன் கான யஅலமு அன்னல்லாஹ ஹாலிகுஹு லா யர்மியன்ன அபா வக்ரிம் பி புஹ்தானி ولا أبا حفص الفاروق صاحبه ولا الخليفة عثمان بن عفان. டிங் 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 டிங். மெட்டு எங்க மெட்டு? நபிகள் நாயகத்து மேல பாசங்க, பாசம். எப்படி பாசம்? ஹுப்புன் நபி, நபியை நேசிப்பது முஃப்தரலுன் அலல் இன்சானி முஃப்தரலுன், மனித சமுதாயத்தின் மீது கடமை. அவருடைய தோழர்களை நேசிக்க வேண்டும். அது வெளிச்சம், அது ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது உங்களுக்கு வெளிச்சமாக அமையும். அப்படின்ட்டு நபிகள் நாயகத்தை நேசிக்கணுமா? நபிகள் நாயகத்துடைய தோழர்களை நேசிக்கணுமா? எந்த மூஞ்சி முகர கட்ட சொல்லுது இது? அவங்க கொள்கையெல்லாம் குழி தோண்டி புதைச்சு விட்டு, எனவே எனக்காக நீங்கள் இந்த விழா எடுக்காதீர்கள், நான் இறந்து விட்டால் என்னுடைய கபரை உயர்த்தி கட்டி விடாதீர்கள், என்னுடைய கபரை
வணங்குவத தளமாக மாற்றி விடாதீர்கள். என்னை இறைவனாக நினைக்காதீர்கள், இறைவனுடைய பிள்ளையாக நினைப்பாதீர்கள், ஒரேடியாக என்னை புகழாதீர்கள். அந்த நபிகள் நாயகத்துடைய வாயில் வந்த வாசகங்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் போற்றி 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 தேவனுடைய மகன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் ஒரு சராசரி மனிதரை, ஒரு இறைவனுடைய தூதரை தேவனுடைய மைந்தனாக மாற்றினார்களே, அந்த அளவிற்கு இறைவனின் தூதராக வந்திருக்கக்கூடிய என்னை இறைவனுடைய பிள்ளை என்று அந்த சொல்ற அளவுக்கு நீங்க ஒரேடியா புகழ்ந்துராதீங்கன்னு சொன்ன நபிகள் நாயகத்துக்கு முஹப்பத் பாசம் பொங்கி வழியுது. எப்படி சோலைய பாட்டுல மெட்டு எடுத்துக்கிட்டு பள்ளியாசல பாடிட்டு உட்காந்துக்கிறான், தெருக்கல்ல பாடிட்டு உட்காந்துக்கிறான், வீட்டுக்குள்ள பாடிட்டு இருக்கிறான். யார் பாட்டு? நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் எழுதின பாட்டா? யாரு எழுதினது பாட்டுன்னு தெரியாது. யாரோ இஸ்லாத்தை தெரியாதவர் எழுதின பாட்டுங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். ஏன்? இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவத்துக்கு நேர் மாத்தமா இருக்குது. அந்த மாதிரி நினைச்சது ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சு சொன்ன நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோங்கிற பேர்ல இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ, குர்ஆன் என்ன சொல்லுதோ, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அத்தனையும் தூக்கி போடக்கூடிய அளவுல பாடல்களை பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நோய் நொடி வந்துச்சு சொன்னா என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ன சொல்லுது? மா அன்சல் அல்லாஹு தான் இல்லா மாதாயின். எந்த நோயாக இருந்தாலும் இறைவன் அதற்கு நிவாரணத்தை வைத்திருக்கிறான், அதுக்கு மருந்து இறைவன் வச்சிருக்கிறான். நம்ம கண்டுபிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். இறைவன் எந்த ஒரு நோயையும் நிவாரணத்தை அருளாமல் அதை நோயை இறக்குவதில்லை. நீங்கள் மருந்து சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். இது ஈமானுக்கு எதிரான விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மருந்து வாங்கி சாப்பிட்டா இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயமா? மாத்திரை வாங்கி சாப்பிட்டா இறை நம்பிக்கைக்கு எதிரான, ஈமானுக்கு எதிரான விஷயமா? இல்ல. சிகிச்சை பண்ணுங்க, நீங்க சாப்பிடுங்க, இறைவன் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பான், நிவாரணத்தை கொடுப்பான், அதனால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா சாப்பிட்டு இறைவன் எனக்கு நிவாரணத்தை கொடுப்பான், சிகிச்சை கொடுப்பான் நம்பணும். டாக்டர் தான் நீங்க தெய்வம். யாரு? அந்த 500 ரூபாய் பீஸ் வாங்குற டாக்டர் இவர் தெய்வமா? அந்த மாதிரி அந்த டாக்டரை பிடிச்சிக்கிறது தெய்வத்தை சித்தரிக்கிற மாதிரி சொல்றமா இல்லையா? அந்த அளவுக்கு போகாம அந்த ஆளு மருந்து சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் படிச்ச புத்தகத்தில் இருக்கக்கூடிய மருந்து எடுத்து சொல்றாரு. சில பேருக்கு மருந்து தெரியும், சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். மெமரி பவர் நிறைய இருக்கிற டாக்டர் சரியா மருந்து சொல்றாரு, மெமரி பவர் சரியா இல்லாத டாக்டர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்துறாரு, தெரிய மாட்டேங்குது. சில இடத்துல நம்ம மாட்டிட்டு முடிக்க வேண்டியதா இருக்குது. இப்படி எல்லாம் நடக்குது. தெய்வமாக ஆக முடியுமா அவரு? ஆனா அவர் மருந்து தான் கொடுக்க முடியாது தவிர நிவாரணத்தை இறைவன் தான் கொடுக்க வேண்டும். இப்ப இறைவன் அவரே சொல்றாரா? நான் என்னால முடிஞ்சதெல்லாம், சில நல்ல டாக்டர் சொல்லுவாங்க, என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், உங்க கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கிடுங்க அவர் சொல்லுவார். இப்படிதான் நம்ம பார்த்து நல்ல டாக்டர்கள் சொல்றதை பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி செய்யணும். உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, ஒரு தலைவலி வந்துச்சு சொன்ன, ஒரு வயிற்று வலி வந்துச்சு சொன்ன, உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்ன, மருந்து செய்யணும், நிவாரணத்தை எடுத்துக்கிடணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கிடணும். இப்படிதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லது என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யணும் இறைவன்ட்ட. என்ன பிரார்த்தனை செய்யணும்? இறைவா என்னுடைய நோய் நொடியை நீக்கி வை, எனக்கு நிவாரணத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அவருக்காக வேண்டி நம்ம யார் சந்திக்கிறோமோ அவங்க பிரார்த்தனை பண்ணணும். என்னாண்டு? இறைவா இந்த மனுஷனுடைய நோய் நொடியை நல்லாக்கி வை. அல்லாஹும் ரப்பனாஸ் லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக இஸ்வி ஷிஃபான் லா யுகாதிரு பி சகமா. இறைவா மனிதர்களுக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடியவனே இப்படி நோய் நொடியை நீக்கி வை, அறவே நோய் இல்லாதவாறு இவருக்கு நிவாரணத்தை வழங்கு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படித்தான் செய்யப்பட்டிருக்கே தவிர உடம்பு சரியில்லையா கொஞ்ச நாளைக்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பாக்குறது, சரியில்லையா என்னமோ தெரியல பாத்துமா நானும் மருந்து வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன், சரி வர மாட்டேங்குது, புள்ளைக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்குது பாத்துமா என்ன செய்யலாம்? அது இது இந்த கோளாறுலாம் கிடையாது. இது எம்பிபிஎஸ் எல்லாம் பார்த்தா சரியா வராது. நம்ம அசரத்துட்டு போனா சரியா வரும். அசரத்துட்ட எந்த அசரத்து? ஏதாவது ஒரு போர்டு போட்டிருப்பாரு, இங்கே மலையாள மாந்திரிகம் இங்கே செய்யப்படும், உங்களுக்கு செல்வத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, சர்வதேச பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு போர்டு வச்சிருப்பாரு. யாருக்கு? 500 ரூபாய்க்கு வக்கீல் இல்லாம தான் கேரளால வந்து இங்க கடை வச்சிருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்க வக்கீல் இல்லாம அவன் கேரளால இருந்து இங்க வந்து பிழைக்க வேண்டிய சூழ்நிலை இவனுக்கு இருக்குது. மலையாள மாந்திரிகமா? என்ன மாந்திரிகம்? அந்த 500 ரூபாய் காசுக்கு சொந்த ஊர்ல வக்கீல் இல்லாம இங்க வந்திருக்கிறவன் சர்வதேச பிரச்சனைக்கு தீர்வு காண்றானா. இவரு போறாரு, இவ்வளவு அசரத்து. அவர் பார்த்தோன்னு என்ன செய்வார்? அப்படி நீள தாடி வச்சிருக்க உடனே அவர் பார்த்தோன்னு பயமா இருக்கும். ஓ நிச்சயமா இந்த தாடி வழியா இதை அருள் இறங்கத்தான் செய்யும், வேற வழியில இறங்குதோ இல்லையோ தாடி வழியிலாவது இறங்கிருங்கிற அளவுக்கு பெரிய தாடியா இருக்கும். பெரிய தலப்பாவுன்னு பார்த்து பச்சை கலர்லயோ சிவப்பு கலர்லயோ ஏதோ ஒரு கலர்ல ஒரு தலப்பாவுன்னு கட்டி இருப்பாரு.
எல்லாரும் போடாத அளவுக்கு ஒரு பெரிய திருடு சுப்பாவண்ண நீளமா போட்ட உடனே நம்மள அசந்து போயிடுறான். இங்க வந்து வர பதிவு அல்லாவுடைய புள்ளையாத்தான் இருக்க முடியும். புரியுதுல? இவர் ஆசீர்வாதம் பெற்றவராத்தான் இருக்கணும், அவர் ரொம்ப மகானாத்தா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்க. சும்மா கதை சொல்றது வழக்கம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. ஒருத்தர் வந்து நினைச்சாரு, ஒரு உலகத்திலேயே ஒரு நல்ல மனுஷனுக்கு மார்க்கத்தை ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நான் நினைச்சு நான் விருந்து கொடுப்பேன்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிட்டாராம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் நேர்ச்சனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, புரிச்சுங்களா? மார்க்கம் தெளிவா இருக்குது. அப்போ வந்து ரொம்ப சாலி அவுளியாவுக்கு, சுருக்கமா சொல்ல போனா ஒரு மகானுக்கு, ஒரு அவுளியாவுக்கு நான் விருந்து கொடுப்பேன்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிட்டாராம். நேர்ச்சை பண்ணிவிட்டு தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தனையும் பார்த்தா அவுளியாவை காணல. எவனை பார்த்தாலும் அயோக்கிய பயிலா இருக்கிறான், அட்டூழியம் பண்றவனா இருக்கிறான், திருட்டு பயிலா இருக்கிறான், எல்லா மக்களை சுரண்டவனா இருக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல மனுஷன் கூட காணலையே தேடிட்டு இருந்தாராம். அப்படியே ஒண்ணு நாம நேர்ச்சை வேற பண்ணி விட்டோமே, என்ன செய்யறதுன்னு சொல்லி நினைச்சாரு. ஒரு நாள் குளத்தாங்கரையில போய் உட்காந்து இருந்தாராம். குளத்தாங்கரையில கவலையோட உட்காந்து இருக்கும் போது பார்த்தா ஒரு ஆள் வந்தாரு. பலன்னு ஒரு ஆள் வந்து அவர் என்ன செஞ்சாரு, தன் உடையெல்லாம் கலட்டி வச்சு விட்டு நேரா போய் என்ன செஞ்சாரு, குளத்துல போய் ஒரு முக்கு போட்டாரு. குளத்துல ஒரு முக்கு போட்டு விட்டு எழுந்து மேல வந்தாரு. இவர் கவனிச்சு செஞ்சாரு, சாதாரணமா தான் இருந்தாரு. திரும்ப என்ன செய்யறாரு, தலையை தொடச்சாரு. தலையை தொடச்சு விட்டு திரும்பவும் குளத்துக்குள்ள போறான். திரும்பவும் தலையில போய் என்ன ஒரு முக்கு போட்டு நல்லா முங்கி எழுந்து விட்டு திரும்ப மேல வர்றான். ரெண்டாவது தடவையும் தலையை துடைக்கிறான், உடம்ப தொடச்சு விட்டான். திரும்பவும் நினைச்சாரு, இந்த பழையபடி நினைச்ச குளத்துக்குள்ள போய் இன்னொரு முக்கு போடுறான். வேலை எழுந்து வர்றான். ஆஹா, இவன் பாக்குறான், ஆஹா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. ஒரு ஆளு குளிப்பான்னு சொன்ன ஒரு 1/2 மணி நேரம் குளிப்பான், ஒரு மணி நேரம் குளிப்பான், ஏன் காலையில இருந்து மாலை வரைக்கும் குளிப்பான். ஆனா நியத்து வச்சு வச்சு குளிக்கிறாரு பேர். முதல்ல போறாரு, ஒரு முக்கு போடுறாரு, பிறகு எந்திரிச்சு துடைக்கிறாரு, மிருகம் போறாரு. இப்படியே பார்த்து எண்ணி 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 வியக்கிறாரு, எண்ணி எண்ணி பாக்குறாரு. கடைசியில் 40 தடவை அப்படி குளிச்சிருக்கிறாரு. அப்ப முடிவு பண்ணிட்டான், உலகத்திலேயே இவனாத்தான் அவளியாவா இருக்க முடியும். இதுல இவன் விட்டா வேற எவனும் அவளியா? இவ்வளவு சுத்தமான மனுஷனா 40 தடவை தலையை துடைக்கிறான், திரும்ப உள்ள போய் முங்குறான், திரும்ப 40 தலையை துடைக்கிறான், பிறகு முங்குறான். உண்மையில அவளியாண்டா இவனாத்தான் இருக்க முடியும் சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் 40 தடவை முடிச்சுட்டு நினைச்சிடா. அவரே அசந்து போயிட்டாரு. இனி அவருக்கு துடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, குளிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு. அவரு பளிச்சுன்னு ஆயிட்டாரு. அவர்கிட்ட போய், மகான் அவர்களே, அவளியா குஞ்சு அவர்களே, எங்க வீட்டுல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். உங்களுக்காக வேண்டி நினைச்ச ஒரு விருந்து, ஒரு மகானுக்கு, ஒரு அவுளியாவுக்கு நான் நினைச்சு நானு விருந்து கொடுக்கறதா நேர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு என் வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும். வந்து லக்குடா, எவனும் கூப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். அவருடைய பின்னாடி சொல்றேன். போறாரு, கடைசி வரைக்கும் லாபம் ஒரு புடி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுல போனா அவருக்கு வகை வகையா சமைச்சு அவரை நல்லா சாப்பிட வச்சுட்டு, அவுளியா அவர்களே, மகான் அவர்களே, ஒரு டவுட் எனக்கு. என்ன அது? உலகத்துல உங்களை மாதிரி ஆள் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா. அவர் ரொம்ப சந்தோஷம். என்னப்பா விஷயம்? நீங்க இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னப்பா நான் செஞ்சேன்? இல்ல அந்த மாதிரி காரியத்தை செய்யறது நான் யாரும் செஞ்சது நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவு தெளிவா செய்யறீங்க. நீங்க ஒருத்தன் குளிப்பான், ஒரு தடவை என்ன செய்வான், குளிப்பான், ஒரு 1/2 மணி நேரம் குளிப்பான், 1 மணி நேரம் குளிப்பான், தொடச்சிட்டு போயிடுவேன். நீங்க அப்படி இல்ல, குளிக்கிறீங்க, அப்புறம் போய் துடைக்கிறீங்க, திரும்பவும் வந்து குளத்துல இறங்குறீங்க, திரும்பவும் குளிக்கிறீங்க, திரும்பவும் துடைக்கிறீங்க. ஆஹா, என்ன ஒரு தூய்மை, என்ன ஒரு பரிசுத்தம்! உங்கள மாதிரி ஒரு தூய்மை விரும்பி நான் பார்த்ததே கிடையாது. இஸ்லாத்துல ஈமான்ல பாதி, இறை நம்பிக்கையில பாதி தூய்மைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்க என்னவா கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சொல்லிவிட்டு இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு சொல்லுங்களேன், நானும் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு நீங்க தூய்மையை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்பதான் அவர் அவுளியா சொன்னாராம், ஒண்ணுமில்ல, கடந்த 3 மாசமா எனக்கு பல தடவை 40 தடவை ஜனாபத் ஆகி போச்சு. ஒரு தடவை தான் நான் குளிக்கவே கிடையாது, அதெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு குளிக்கிறேன். குளிப்பு கடமையாகி முழுக்கு கடமையாகி நான் 3 மாசமா நினைச்சது நான் குளிக்கவே இல்லை. நான் 3 மாசமா குளிக்காம இப்பதான் எனக்கு குளத்தை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால குளத்தை முதல்ல எந்திரிங்க, முதல்ல இடத்த காலி பண்ணு, நீ பிச்சு புட பிச்சு முதல்ல எந்திரி போயா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டானா. இப்படித்தான் நம்மால அவுளியான்னு நினைச்சதெல்லாம் யார? பீடி மஸ்தான பள்ளியாசல் எவனா உட்காந்து இருப்பான், வீட்டுல பொண்டாடி துரத்தி விட்டாங்க, சண்டையாகி பிரச்சனையாகி அந்த ஆளை ஓரம் கட்டி துரத்தி விட்டுருவாங்க பள்ளியாசல்ல. வேற வழியே இல்லைன்னு சொல்லி பள்ளியாசல வந்து கிடப்பான்.
குடும்பத்துல எல்லாத்துக்கும் பகை சண்டை. இங்க தெரிஞ்சு போயிருன்னு சொல்லி சில பேர் இடத்த மாத்திடுவான். இடத்த மாத்தி வேற ஊர்ல போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ யாராவது அவரை கண்ணியப்படுத்தணும், மரியாதை செய்யணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு உள்ள பெரிய ஆன்மீகம் தானே. அப்படியே செவுத்துல சாஞ்சுக்கிறது, ஒரு தசி மணி எடுத்து உருட்டுறது. உருட்டானா பாக்குறதுக்கு ஆஹா ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் மாதிரி தெரியுது, ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள மனுஷன் மாதிரி தெரியுது, இறைவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சோறு கிடைக்கும். அப்படியே காலப்போக்கில் அங்கேயே டென்ட்டை போட்டுருவாரு. டென்ட்டை போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திடீர்னு செத்து போயிருவாங்க. அவனை பள்ளியாசில அடைக்கி போடுவாங்க. அவன் வந்த இதுக்கா இருக்கும், ஊர்ல பொண்டாட்டி கூட சண்டையா இருக்கும். எல்லாத்துக்கும் பிரச்சனை ஐயா, எவன்டையாவது கடன் வாங்கி அவனுக்கு காசு கொடுக்க முடியாம ஊர்ல இருந்து ஒடியாந்து எங்கேயாவது இடத்துல பள்ளியாசில வந்து தற்காலிகமா டென்ட்டை போட்டு அப்புறம் நிரந்தர டென்ட்டா மாறி கடைசியில மௌத்தா போயிருப்பான். அவனுக்கு ஒரு தர்கா கட்டி வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தா இப்படி நிறைய தர்கா உருவாயிருக்குது. ஒரு ஊர்ல இருந்து மலையாள மாந்திரிகம் வரும், கர்நாடகா மாந்திரிகம் வரும், ஆந்திரா மாந்திரிகம் வரும். வந்து ஏமாத்தி ஏமாத்தி ஒரு நாள் அவன் செத்த போயிருவான். செத்தவன தூக்கி அவனை தூக்கி புதைச்சிருவாங்க. புதைச்சு போட்டு மலையாள மாந்திரிக பாபா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ஒரு போர்டை வச்சு அங்க ஒரு உண்டியல வச்சு அங்க ஒரு 4 பேர் அதை நிர்வாகம் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்படி நிறைய பொழப்புகள் உருவாச்சு. இதை நம்ம எடுத்து சொன்ன உங்களை ஏமாத்துறானுங்களா? இஸ்லாத்துல அப்படி எல்லாம் கிடையாது. தர்கா வழிபாடு கிடையாது. உசுரோட இருக்கும்போது மனுஷனுக்கு என்ன சக்தி இருந்துச்சோ அது கூட இல்லாம போயிடும். இறந்து போயிட்டான். யாருடைய கஸ்டடிக்கு போயிடுறான்? மனுஷனுடைய ஆன்மா இறைவனுடைய கஸ்டடிக்கு போயிருது, கடவுளுடைய கஸ்டடிக்கு போயிருது, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருது. ஒருவனுக்கு எந்த சக்தியும் வர்றதில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த தர்காவை வச்சுக்கிட்டு எவனெல்லாம் பொழைச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் பூரா நமக்கு எதிராக திரும்பி என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? இவனுக்கு குழப்பவாதிக, அவுளியாக்களை திட்டுகிறார்கள், மகான்களை திட்டுகிறார்கள், இறைநேசர்களை ஏசுகிறார்கள், மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி திட்டுகிறார்கள், ஏர்வாடி பாதுஷாவை திட்டுகிறார்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்படின்னு பிரச்சாரத்தை முடிக்கி விட்டு இன்ன வரைக்கும் பொதுமக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு வேலையை தௌஹீத் ஜமாத் இருக்கவன்லாம் எல்லாம் பிசினஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சு விட்டு, தொழில் எல்லாம் மூட்டை வச்சு கட்டி வச்சு விட்டு எப்ப பார்த்தாலும் அவுளியாக்களை திட்டுறது தான் 24 மணி நேரம் டியூட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் விலை கொடுக்கணுமா இல்லையா? அப்பா நாங்க அவுளியாவெல்லாம் திட்டல, இறைநேசர்களை திட்டல. இறைநேசர்கள் சொன்ன திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கு. யார் இறைநேசர்? அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். இறைநேசர்னா யாரு? அவர்களுக்கு அச்சமும் இருக்காது, பயமும் இருக்காது. கடந்த காலத்தை பற்றி அல்லது எதிர்காலத்தை பற்றி எனக்கு அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை ஆச்சு, இந்த பிரச்சனை ஆச்சு, எந்த கவலையும் இருக்காது. நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான், அந்த அளவுக்கு அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. அல்லதீன ஆமனு ஏகத்துவம் கரெக்டா இருக்கும், ஏகத்துவ நம்பிக்கை கரெக்டா இருக்கும். வகானு யத்தகூன் அவர்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதை செஞ்சாலும் ஹலாலா ஹராமா, இது இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயமா, அனுமதிக்கப்பட்ட விஷயமா, இது இஸ்லாத்துல உள்ளதா இல்லையா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, நபிகள் நாயகம் செய்தார்களா இல்லையா என்று நுணுகி நுணுகி ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர் தான் அவுலியா. அவுலியா உல்லா, இறைநேச செல்வர் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். நம்ம ஊர்ல இருக்க அவுலியா எப்படி தான் அந்த கொலதாங்கரையில முக்கர கேஸ் தான், இப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு தர்கால பல நாட்களாக கேரளால அதிகமா நடக்கும் என்னண்டு ஒரு விசேஷம் சொன்னா அது என்ன செய்வானுங்க, யானையை கூட்டு சுத்துவாங்க. எதுக்கு எடுத்தாலும் யானை, ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற பண்டமே, அவனுக்கு கிடைக்கிற ஒரு பொருளே யானை மட்டும் தான். அந்த யானையை கூட்டிட்டு மத வேறுபாடே இருக்காது. கிறிஸ்துவ கோயில்ல சர்ச்சில் விழானாலும் யானை தான் நிற்கும். உண்மையிலேங்க மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுனா யானையா தான் இருக்க முடியும். அடுத்தது பிச்சைக்காரனா தான் இருக்க முடியும். ஏன், வெள்ளிக்கிழமை பார்த்தா பள்ளியாச வாசல் நிற்பான், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச் வாசல் நிற்பான், வேற நாள் சனிக்கிழமையா இருந்துச்சுன்னா கோயில் வாசல்ல நிற்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த தினமும் அது. அப்போ எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இருக்குன்னு சொன்னா அதை கரெக்டா கடைபிடிக்கிறவர் யாரும் ஒண்ணு பிச்சைக்காரரா இருக்க முடியாது, யானையாக இருக்க முடியும். யானை தர்கா விசேஷம் சொன்னா யானை தான்,
கோயில்ல சர்ச்சில் விசேஷம்னா யானை தான். அதாவது இந்துக்களுடைய கோயில்ல விசேஷம் சொன்னா யானை தான். அந்த மாதிரி நினைச்சது யானைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அது பெரிய அப்படியே காட்டுவாங்க. அதுக்கு என்ன தெரியும்? இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா? இந்து மதம்னா என்னன்னு தெரியுமா? கிறிஸ்துவ மதம்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு ஏதாவது தெய்வீக சக்தி இருக்குதா? அது எல்லா படைப்பு மாதிரி ஒரு படைப்பு. சொல்ல போனா புத்திசாலியான படைப்பு. டிஸ்கவரி சேனல்ல பார்க்கக்கூடியவங்க பார்ப்பாங்க, காட்டுவான், யானையை பத்தி காட்டுவான். அது 35,000 கிலோமீட்டர் ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள 35,000 கிலோமீட்டருக்கு கூட என்ன செய்யும், அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குமா. அப்படி கூட்டம் கூட்டமா ஒரு 50,000 யானை, 25,000 யானை, 10,000 யானை, 5,000 யானை கூட்டமா சேர்ந்துட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பார்த்துட்டு சொல்றான், அது எந்த தடத்தை பயன்படுத்தி போகுதோ அதே தடத்தை பயன்படுத்தி திரும்பி வருவான். கூட்டம் அப்படியே போகுது, அப்படியே வருது. 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் என்ன செய்யுது? ஒரு நாமெல்லாம் மேப் தயாரிச்சு வச்சிருப்போம் இல்லங்க, அந்த மாதிரி காடுகளுக்குள்ள பாலைவனங்களுக்குள்ள அது எந்த விதமான ரோடும் தெரியாது. இது இந்த கிழக்க போறோமா மேற்க போறோமா, நம்ம போற ரோடு சரிதானா, எந்த திக்குல போறோம் எந்த திசையில போறோம்னு தெரியாது. ஆனால் யானைகளுக்கு அந்த மேப் மனசுக்குள்ள இருக்குமா, அறிவுக்குள்ள இருக்குமா. அது வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற ஏற்பாடு. அது அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். அந்த யானையை பிடிச்சிட்டு வந்து நாட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அது வாழ்வது காட்டுக்குள்ள வாழ்றதா விரும்பும். அதை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் கோயில்ல தர்கால வச்சுக்கிட்டு நினைச்சான், அதை போட்டு வாங்குன்னு வாங்குறான். சில இடத்துல செத்து போயிருது, சில இடத்துல பாகனை போட்டு மிதிக்கிறது யாருன்னா அதான் இருக்கும். இவன் வந்து ஜதுபா வந்துட்டு ஆடிட்டு இருப்பான், அவளே ஆடிட்டு இருப்பான். பாக்குறேன் ஒரேடியா அவன் குதிக்கிறான் இவன் சொல்லி ஒரு போட்டு மிதிக்குது. பல இடங்கள்ல பாகனை போட்டு பந்தாடுது. யார தெய்வமே சில நேரத்தில் நினைச்சு உத்தர தாண்டம் ஆடி விட்டுருது, அவளியாவே குத்தி கொண்டுருது. இதை செத்து போய் இந்த யானை செத்து போச்சுன்னு வைங்களேன், செத்தோ உண்டேன் அதுக்கு ஒரு தர்கா கட்டிடுறான், யானை மஸ்தான் தர்கா. யாரு இது வரைக்கும் அது பின்னாடி வந்து சாணி பிடிக்கிட்டு இருந்தவன் இல்ல, அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தவன், அது கொடுக்கலன்னு சொன்னா மச புடிச்சிரும், அதுக்கு மதம் புடிச்சவனே வந்தாடி விட்டுரும். அது இறந்து போன உடனே தெய்வமாக ஆக்கி அதுக்கு மகானாக ஆக்கி தர்கா கட்டின இடமெல்லாம் உண்டு. ஹோட்டல் புதூர்ல இன்னைக்கு நினைச்சது யானைக்கு அங்கிருந்து வளர்த்த ஒரு யானை செத்து போச்சுங்க, அதுக்கு ஒரு தர்கா கட்டி வச்சிருக்காங்க. தர்கான்னா என்ன தெரியுமா? என்ன செய்வீங்க தர்கால போய் அஸ்ஸலாமு அலைக்கும் போய் அம்மா மாதிரி நிக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நின்றுக்கிற முதல்ல நின்று விட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin. அவன் பக்கத்துல ஒருத்தர் இருப்பானே, யார் இந்த கொசு விரட்டி மயில் ரெக்கை வச்சு விரட்டிட்டு இருப்பான்ல. இந்த காலத்துல பேட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்திலே பேட் கண்டுபிடிச்சான் அவன் தான். எது கொசு விரட்டுறதுக்கு மயில் ரெக்கையில பேட் கண்டுபிடிச்சான் அவன் தான். எப்படி விரட்டுவான், இப்படி விரட்டியே இருப்பான். ஒண்ணு விரட்டாது, ஒரு பொலாய் முசிபத்து போகாது. இருக்கிற பசிபத்து பூரா அங்கதான் இருக்கு இல்ல. எங்க வந்து இறைவனுக்கு எதிராக மனிதனுக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுதோ, உங்கள் கபர்களை உயர்த்தி கட்டாது என்று சொல்லியும் மீறி எங்க கபர் கட்டப்பட்டிருக்கோ, சமாதி கட்டப்பட்டு சமாதி வழிபாடு நடக்குதோ, அந்த இடத்துலதான் இறைவனுடைய எல்லா சாபம் இறங்கிட்டு இருக்குது. ஹலால் ஹராம சொல்லக்கூடாது, சிறுக்க பத்தி சொல்லக்கூடாது, நவீன அனுஷ்டானங்களை பத்தி சொல்லக்கூடாது, விதத்துகளை பத்தி சொல்லக்கூடாது, ஊழலை பத்தி சொல்லக்கூடாது, உண்மையை எடுத்து சொல்லக்கூடாது. சொன்னா குழப்பவாதி, இவன் நஜாதுக்காரன், இவன் வஹாபி என்று சொல்லி பட்டங்களை நமக்கு சுமத்தி இந்த தௌஹீது பிரச்சாரத்தை அவர்கள் தடுக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டுறான்? யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூர அல்லாஹ் பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த மிகப்பெரிய ஜோதியை, ஏகத்துவ ஜோதியை தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்துவான். அவன் நிராகரிப்பாளன் வெறுத்தாலும் சரியே, அல்லாஹ் தனது ஜோதியை தனது பிரகாசத்தை முழுமைப்படுத்துவான் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி அதன் மூலமாக இணை வைப்புக்கு போகாம அவர்களை காப்பாத்தி குர்ஆனை வாசிக்க செஞ்சு ஹதீஸை படிக்க சொல்லி ஆலிம் சாக்களுடைய புரடாவாதங்களை எல்லாம் எடுத்து தோலுரிச்சு காட்டி குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஹதீஸ்களை படிக்க வச்சு அவங்களுக்கு உண்மையான மார்க்கத்தை எடுத்து சொல்வது நோக்கமே தவிர எங்களுக்கு வேறு நோக்கம் கிடையாது. புரிஞ்சுங்களா? எங்களால் முடிந்த வரைக்கும் என்ன செய்யுது? இஸ்லாஹ், சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறானே, முடிந்த வரைக்கும் சீர்திருத்தத்தை எடுத்து சொல்வதை தவிர எங்களுக்கு வேறு இந்த நோக்கமும் கிடையாது. அல்லாஹ் தான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்வானே, அந்த மாதிரி மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வது, உண்மையை எடுத்து சொல்வது. உலகமே எதிர்த்தாலும் சரிடா, உலகமே எதிர்த்தாலும் சரி, ஈமான் தான், ஏகத்துவம் தான், இணை வைப்பு தான், விதத்து மார்க்கத்தில் இல்லாத நவீன அனுஷ்டானம் தான்.
அதை எடுத்து சொல்லிதான் தீர்வோம். அதற்காக வேண்டி எவ்வளவு நீங்கள் இடையூறு செய்தாலும் சரி, எவ்வளவு எதிர் பிரச்சாரம் செய்தாலும் சரி, எவ்வளவு குழப்பவாதி என்று சொன்னாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்கிற அந்த முடிவோடு தான் 25 ஆண்டு காலமாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். அதன் விளைவு லட்சோப லட்ச மக்கள் இந்த உண்மையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதான் நமக்கு ஏற்பட்டது. நாம ஒண்ணும் செய்யல. உண்மை அதுக்கு என்றைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, சத்தியத்துக்கு என்றைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அது தடைகளை கடந்து அலைகடலாக அது ஓடி வருகிறது. அதனால அதை யாரும் தடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சின்ன வெள்ளத்தை அணை கட்டி தடுக்கலாம், இங்கே அலைகடலாக ஓடி வருகிற போது அதை தடுக்க இயலாது. அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஏகத்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இணை வைப்பு தகர்ந்து கொண்டிருக்கிறது. மௌலவிமார்களுடைய அந்த கட்டுக்கதைகள் எல்லாம், ஆலிம்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ் தான். இணை வைக்காதீர்கள். அல்லாஹுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. மார்க்கம் என்பது மதுஹப் அல்ல, அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதுதான், இணை வைப்பு அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்லுவோம், எங்கள் மூச்சு உள்ளவரை சொல்லுவோம். அல்லாஹ் அதற்கு உதவ வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்